வணக்கம். நான் உங்கள் ஏகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்டாக் வந்து நம்ம எப்படி வந்து அனலைஸ் பண்ணி ஏ டூ ஜெட் அனலைஸ் பண்ணி, ஒரு லாங் டைம்க்கோ இல்லாட்டி ஷார்ட் டைம்க்கோ ட்ரேட் பண்ணுறதுக்கு வெறும் டெக்னிக்கல் அனலைஸ் மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% என்னை பொறுத்தவரைக்கும் போதும்னு சொல்லுவேன். நீங்க 100% ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணி எடுக்கும்போது, நீங்க ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுறதுனால உங்கள வந்து பெருசா வந்து உங்க கேபிட்டல் பாதிக்காது. அண்ட் உங்களுடைய ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா, நல்ல ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? அதாவதுன்னா நீங்க ஃபண்டமெண்டல் வச்சு நீங்க ட்ரேட் பண்ணும்பொழுது, அந்த ஸ்டாக் வந்து எப்போ வந்து ஒரு மொமெண்டம் கிடைக்கும் வந்து உங்களால கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? ஒரு பேசிக்கா பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக பை பண்ணீங்கன்னா, அது வந்து குரோத் ஆகறக்கு 1 இயர், 2 இயர், 3 இயர் கூட ஆகலாம். சரிங்களா? அது எப்போ வந்து குரோத் ஆகும்னு தெரியாது. ஆனா அதுவே வந்து நீங்க டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணும்பொழுது, இந்த மூவ்மெண்ட்ட கண்டுபிடிக்கலாம். அந்த ஸ்விங் ட்ரேடிங்கோட லோவ கண்டுபிடிச்சு அந்த மாரி இடத்துல பை பண்ணும்பொழுது, உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு 1 மந்த்லேருந்து 3 மந்த்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல நல்ல ப்ராஃபிட்கள் கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாரி தான் நம்ம வந்து ட்ரேட் பண்ணக்கூடிய எல்லா ஸ்ட்ராட்டஜியும் அதுதான். சரிங்களா? ஷா ஷார்ட் டைம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து அ டெக்னிக்கல் அனலைஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ட்ரேட் எடுக்க போறோம். இப்ப நம்ம அதில பார்க்கக்கூடிய கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடன்ஸ் பெட்ரோ இந்தியா அப்படிங்கிற லிமிடெட் கம்பெனி. அதாவது பார்த்தீங்கன்னா, ஷார்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, கான்ஃபிஃபிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, இப்ப ₹89 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சரிங்களா? 2019 வந்து லிஸ்ட் ஆன கம்பெனி. 2019 வந்து லிஸ்ட் ஆன கம்பெனி. ஒரு அரவுண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ₹40ல வந்து லிஸ்ட் ஆச்சு. 2019 வந்து இப்ப 2025 நாள் வரைக்கும் ஒரு 5 வருஷமா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு டபுள் தான் ஆயிருக்கு. சரிங்களா? டபுள் தான் ஆயிருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டைம்ல வந்து ஒரு பெரிய மல்டிபேக்கர் ஆகறக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நம்ம மல்டிபேக்கர் ஆகாட்டியும் பரவால்ல. நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கேபிட்டல் பார்த்தீங்கன்னா, இயர்லி பார்த்தீங்கன்னா 50-60% வந்து மினிமம் கிடைச்சாலே நல்ல நல்ல ப்ராஃபிட் தான். அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்னோட ட்ரேட் செட்டப்ல வச்சிருப்பேன். அதுக்கு நம்ம எப்படி அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துருவோம். ரெகுலரா வந்து நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ எடுக்கிறோம்னா, அந்த வீடியோவுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணத்த வச்சு நம்ம வந்து ஒரு பையிங்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து தான் எடுப்போம். அதே மாரி இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இத எப்படியாவது ட்ரேட் பண்ணலாம், எந்தெந்த விதமாலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஒரு பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரேடிங் பொறுத்தவரைக்கும் நீங்க இப்படித்தான் ட்ரேடிங் பண்ணணுங்கிற ரூல்ஸே கிடையாது. சரிங்களா? நீங்க எப்படி வேணா ட்ரேட் பண்ணலாம். எந்த இண்டிகேட்டர் வேணா யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1:2ஓ, 1:3ஓ அந்த மாரி வந்து ஒரு ரிவார்ட் ரேஷியோல வந்து ஒரு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருந்தா மட்டும் போதும். சரிங்களா? நீங்க வெறும் கேண்டில் மட்டும் பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இல்லாட்டினா எந்த மாரி வேணா ட்ரேட் பண்ணலாம். சரிங்களா? இப்ப நான் வந்து ரெகுலரா பார்க்குறது எப்படி பார்ப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். நான் மேக்ஸிமம் ட்ரெண்ட்ல தான் பார்க்க போறேன். சரி ஃபர்ஸ்ட் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம டிரா பண்ணி பார்த்துருவோம். அது எந்த மாரி வந்து ரியாக்ட் ஆயிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஆரம்பத்தில பார்த்தீங்கன்னா 2019 லிஸ்ட் ஆனதுலேருந்தே மார்க்கெட் வந்து கீழ தான் வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2021ல வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆச்சு. பிரேக் அவுட் ஆனதுலருந்து அங்கிருந்து ஒரு நல்ல மேல போயிட்டுங்க. மறுபடியும் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அதே இடத்துல வந்து ரீடெஸ்ட் எடுத்துட்டு மார்க்கெட் மேல போயிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல பாருங்க மறுபடியும் வந்து இந்த ரேஞ்சில வந்து ரீடெஸ்ட் மார்க்கெட் மேல போயிருக்கு. சரி அடுத்து வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, சரிங்களா? மார்க்கெட் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ இந்த ஹை அதெல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? இப்ப என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆல் டைம் வந்து பிரேக் அவுட் ஆனது. ரீடெஸ்ட் பண்ணி இந்த ஆல் டைம் இந்த சப்போர்ட் கிட்ட மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி வந்து ஒரு ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ வச்சுட்டு மார்க்கெட் வந்து ஒரு அப் ட்ரெண்ட் வந்து போயிட்டு இருக்கு. சரிங்களா? இதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து மேல போகுங்கிறது நம்மளுக்கு ஓரளவுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா? இதில நம்ம எப்படியெல்லாம் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, இது பல விதமா என்ட்ரி எடுக்கலாம். சரிங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா, ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுக்கலாம். அப்படி இல்லன்னா பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கலாம். அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கன்ஃபர்மேஷனால எடுக்கணும்னா பிரேக் அவுட் எடுக்கலாம். அந்த ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கும், பிரேக் அவுட்ல என்ட்ரி எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீடெஸ்ட்ல என்ட்ரி எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் குறைவா இருக்கும். அந்த டார்கெட் வந்து அதிகமா இருக்கும். சரிங்களா? அதே பிரேக் அவுட்ல எடுத்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்டாப் லாஸும் அதிகமா இருக்கும். அதே சமயத்தில ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, ஒரு 1:2, 1:3 தான் வைக்கணும். இதுவே வந்து நீங்க சப்போர்ட்ல பை பண்ணிட்டீங்க. அதாவது ரீடெஸ்ட் என்ட்ரி எடுத்தீங்கன்னா, ஒரு 1:4, 5, 6 அந்த மாரி வந்து பெரிய பெரிய ப்ராஃபிட் வந்து கிடைக்கிறக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? சரி இப்ப பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஒரு பையிங்ல இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதில எந்த இடத்துல வந்து அக்யூரேட்டா வந்து பை பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம டிரா பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? அதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணிக்கிறேன். இந்த மாரி வந்து ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து இந்த ரேஞ்சில பாருங்க ஒரு நல்ல மந்த்லி கேண்டில் வச்சிருக்கலாம் இப்போ. சரிங்களா? இந்த மந்த்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல டோஜி கேண்டில் வந்து வச்சு நல்லா வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து இந்த வீக் பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டிலுக்கு மேல வந்து பிரேக் ஆயிருச்சு. இந்த ஒரு மந்த்லி கேண்டில் வச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். அதாவது இந்த மந்த்லி கேண்டில் வந்து சப்போர்ட் எடுத்து அந்த டோஜி கேண்டில் மாரி சரிங்களா? அது பின் பார்ன்னு சொல்லலாம். டோஜின்னா இன்னும் க்ளோஸா இருக்கும். இது வந்து ஒரு பின் பார்ன்னு வச்சுக்கங்க. இல்லாட்டினா ஹேமர்ன்னு கூட வச்சுக்கங்க. சரிங்களா? இந்த 3க்கும் வந்து ஒரே வந்து அதனுடைய தன்மை வந்து ஒண்ணு தான். சரிங்களா? அது வந்து பையிங் பிரஷர் வந்து காட்டுது. இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு சப்போர்ட் லைன் நல்லா வந்து பையிங் பிரஷர் வந்து காட்டியிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல நம்ம வந்து எப்படி என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இந்த மந்த்லி கேண்டில் மட்டும் வச்சு பார்க்கும்பொழுது நாம பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போன இந்த போன ஹேமர் கேண்டிலோட ஹை வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமே நம்ம எடுத்துடலாம். சரிங்களா? அந்த கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா, ரூ. 86 மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து அரவுண்ட் ரூ. 80, 80 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நம்ம வந்து இந்த ரூ. 86 மேல வந்து பிரேக் அவுட் ஆகி க்ளோஸ் ஆனதுலயுமே ஒரு 1 டே கேன்லயே வந்து எடுத்துருக்கலாங்க. பட் இப்ப இருந்து வந்து மார்க்கெட் வந்து மிஸ் ஆனாலும் பரவால்ல. நம்ம வெயிட் பண்ணலாம். இல்லன்னா வந்து மார்க்கெட்லயே கூட பை பண்ணலாம். பை பண்ணிட்டு இந்த லோக்குல வந்து நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ட்ரேட் பண்ணலாம். அதாச்சுன்னா ஒரு ரூ. 61 வந்து
லோவாக இருக்குது. அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணலாம். சரி, இது வந்து மந்த்லி கேண்டில். இது வந்து பிளைண்டாக வந்து நம்ம வந்து இந்த சப்போர்ட் ட்ரெண்ட் லைன் மட்டும் ட்ராப் பண்ணிட்டு அதுக்காக வந்து நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? இதுக்கு டேரக்ட் நம்ம எப்படி வைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அதாவது ஒரு அப் ட்ரெண்ட் சேனல் வந்து ஃபாலோ பண்ணி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 58% வந்து 60% வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் வந்து வைக்கலாம். சரிங்களா? அதாவது ஒரு 1:2 வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி மந்த்லி கேனில் வந்து ட்ரேட் எடுக்கும்போது இது வந்து இன்னுமே வந்து கன்ஃபர்மேஷனால ட்ரேட் பண்ணி எடுக்கலாம். இல்லாட்டினா பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து எப்படியாவது ஸ்டாப் லாஸ் கம்மி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் வந்து இன்னும் வந்து ஸ்மால் டைம் வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் வந்து ட்ராப் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்ட் போன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வந்து என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹையர் லோ வச்சுட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டே இருந்திருக்குது. சரிங்களா? இந்த மாதிரி வந்து ஒரு ஹையர் லோவஸ்ட் போன மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ப்ரீவியஸ் ஹை வந்து பிரேக் ஆகி இந்த ஒரு அப் ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு சின்ன டவுன் ட்ரெண்ட் வந்து மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இந்த நம்மளுடைய மேஜர் சப்போர்ட்டும் வந்து இந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீக்லி கேண்டில் நல்லா ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் என்ன நடந்துச்சு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு சரிங்களா இந்த ப்ரீவியஸ் ஹை மேலேயும் பிரேக் ஆயிடுச்சு. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் எடுத்துட்டு மார்க்கெட் கீழே வந்தங்காட்டி நம்ம இப்போ வந்து இந்த ப்ரீவியஸ் ஹைக்காக வெயிட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சரிங்களா? இந்த ஹைக்காக வெயிட் பண்ணாலே போதும். இது பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டிலே ஸ்ட்ராங்காக வந்து க்ளோஸ் ஆயிடுச்சுங்களா? அதை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா வீக்லி கேண்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு நல்ல என்ட்ரி வந்து கிடச்சிருச்சு. இந்த ஷார்ட் டைமுக்கு வந்து ஒரு பை ட்ரெண்ட் வந்து கிடச்சிருச்சு. சரிங்களா? இந்த ட்ரெண்ட் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் கரெக்ஷன் வந்து இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பை ட்ரெண்ட் வந்து கிடச்சிருக்கு. சரிங்களா? இதை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீக்லி கேண்டில் வச்சு நம்ம ப்ரேட் எடுக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லோ கீழே வந்து ஒரு 8% வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு 8 to 10% சரிங்களா? இதுக்கு வச்சு பார்ப்போம். ஒரு 13% ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு நம்ம இந்த வீக்லி கேண்டில் வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமே எடுத்துக்கலாம். சரிங்களா? போன வீக் க்ளோஸ் ஆனதுக்கு அப்புறமே எடுத்துக்கலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம எதிர்பார்த்த அதே வந்து 50% வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் வைக்கலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1:3.5 கிடைக்குது. சரிங்களா? அதாவதுன்னா ஒரு ரூபா ஸ்டாப் லாஸ் வச்சிங்கன்னா ரூ. 3,000 வந்து டார்கெட் கிடைக்கும். சரிங்களா? ப்ராஃபிட் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து எடுக்கலாம். இது வந்து இந்த ஒரு ஸ்விங் ஹை வந்து பிரேக் ஆனங்காட்டி நம்ம வந்து ட்ரெண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சுன்னு. சரிங்களா? மார்க்கெட் ஒரு வேளை நாளைக்கு கீழே வந்தால் கூட மண்டே வந்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எதுக்காக வந்துருக்கு இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட்டாக மார்க்கெட் வந்துருக்கு. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு வந்து கேப் அப்லையும் கூட ஓப்பன் ஆகலாம். இல்லைன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே வந்தாலுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரீவியஸ் ஹை கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு என்ட்ரி கிடைக்கும். சரிங்களா? 86 25 வந்து பை என்ட்ரி கிடைக்கும். நம்ம நாளைக்கு இந்த வரைக்கும் வெயிட் பண்ணாமல் வாங்காமல் இருந்தால் கூட மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து பை பண்ணலாம். சரிங்களா? பை பண்ணிட்டு ஒரு 10% வந்து ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கிருந்து நம்ம எதிர்பார்த்தா அடுத்தடுத்து ட்ரேட் நோக்கி பார்க்க வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி வந்து ஒரே ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சு மட்டும் ட்ரேட் பண்ண அவசியம் கிடையாது. அதில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான ஸ்ட்ராட்டஜி எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேட் வந்து எடுக்கலாம். இப்போ கான்ஃபிஃபிட் அப்படிங்கிற கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பையிங்கில் இருக்குது. சரிங்களா? போன வீக் பார்த்தீங்கன்னா அதாவது வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 4.6% வந்து இறங்கியிருந்தாலும் இது பார்த்தீங்கன்னா ஒரு ரீடெஸ்ட் என்ட்ரி தான். சரிங்களா? அதுக்கு முந்தின நாள் பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா ஒரு 15% வந்து ஒரே நாளில் வந்து நடந்துச்சு. அதில் வந்து ஒரு 5% வந்து தான் இறங்கியிருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல என்ட்ரி பாயிண்ட் நம்ம வந்து எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு ரூ. 86 65 வயசுல வந்து 25 வயசு அந்த ரேஞ்ச் வரைக்கும் இருந்தாலும் நாளைக்கு பை பண்ணலாங்க. ஒரு 10% மட்டும் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணலாம். மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த கான்ஃபிகர் பெட்ரோல் அப்படிங்கிற கம்பெனியில். சரிங்களா? இந்த மாதிரி தான் வந்து நான் பார்த்தீங்கன்னா ஷார்ட் டைம்க்குலாம் நான் ட்ரேட் பண்ணுவேன். நான் டெக்னைஸ் அனலைஸ் மட்டும் ட்ரேட் பண்ணுறதுனால நான் ஸ்டாப் லாஸ் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவேன். சரிங்களா? அதனால் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனாலும் பிரச்சனை இல்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேடுக்கு வந்து 1:3.5 வந்து மேக்ஸிமம் 1:4.5 வரைக்கும் கிடைக்குது. சரிங்களா? அதாவதுன்னா இப்போ நான் எடுத்தேன்னா வந்து 1:3.5 வரைக்கும். நான் வந்து நாளைக்கு ஒரு வேளை மார்க்கெட் வந்து மறுபடியும் கீழே வந்தால் இந்த ரூ. 86 25 வயசுல கிடச்சிட்டா எனக்கு நல்லா வந்து ப்ரைஸ் தான். சரி, நல்லா வந்து ஒரு குட் ப்ரைஸாக இருக்கும். எனக்கு வந்து ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 1:4.5 கிடைக்கும். எனக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு 3 ட்ரேட் எடுத்து 2 ட்ரேட் லாஸ் ஆகி 1 ட்ரேட் ப்ராஃபிட் வந்தாலும் நான் ஓவராலாக ப்ராஃபிட் தான் இருப்பேன். அந்த மாதிரி தான் நான் வந்து எப்பவுமே ஸ்ட்ராட்டஜி வந்து பார்ப்பேன். சரிங்களா? என்ட்ரி பார்ப்பேன். சரிங்களா? ஸ்ட்ராட்டஜி எல்லாம் ஒன்று தான். பட் என்ட்ரி ஆகிற இடம் வந்து அந்த மாதிரி இடத்துல தான் நான் வந்து என்ட்ரி ஆவேன். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கான்ஃபிபிட்டல் வந்து எப்படி வந்து ஒரு அப் ட்ரெண்டில் சேனலை எப்படியெல்லாம் ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் இந்த கேண்டில் ஸ்டிக் வச்சு எப்படி ட்ரேட் எடுக்கலாம். அண்ட் இந்த மந்த்லி கேண்டில் ஸ்ட்ராங்கான கேண்டிலெல்லாம் எப்படி வந்து அனலைஸ் பண்ணி மல்டி டைம் அனலைஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறதால இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வேற ஒரு வீடியோவில் அடுத்த வீடியோவில் வரும். நன்றி, வணக்கம்.